நம்ம என்ன செய்யறோம், இந்த அண்ணாமலையாருடைய திருப்பதிகம் பொருள் சிந்திக்க போறோம். திருஞான சம்பந்தர் 2 பதிகம் பாடி நமக்கு கிடைச்சது. எத்தனை பாடினாருன்னு தெரியல, கிடைச்சது 2. அதுல 2மே திருவண்ணாமலைன்னு நம்ம போட்டிருந்தாலும் உண்ணாமலை உமையாளுடன் அப்படிங்கிற பதிகம் திருவண்ணாமலைக்கு வருகிற வழியில் பாடிய பதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படி நீங்க நினைக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதற்கு இயல்பாக அடியேன் படித்திருக்கிற தமிழ் எனக்கு உதவி செய்யுது. ஏன்னா தமிழ்ல அண்மை சுட்டு சேய்மை சுட்டு அப்படின்னு தமிழ்ல நீங்க யாராவது படிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுட்டுதல்னா என்ன? ஒன்று சுட்டி சொல்றது இல்லையா? இப்ப இங்க இந்த பொருள் இங்க இருந்தா என்ன சொல்லுவோம்? இந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லுவோம்? அந்த பொருள். இப்ப நல்லா தெரியுதா? அப்ப பக்கத்துல இருந்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்தன்னு சொல்லுவோம், இதுன்னு சொல்லுவோம். தள்ளி இருந்தா என்னன்னு சொல்லுவோம்? சரி, இப்ப உண்ணாமலை உண்மையாளர்கள் பாட்டு தெரியுமில்ல, அந்த பாட்டை அப்படியே சொல்லுங்க. பாட்டை பாட வேண்டாம், சொல்லுங்க. உண்ணாமலை அந்த பதிகத்துல, அந்த பதிகம் எடுத்துக்கோங்க எல்லாரும். எடுத்துட்டீங்களா? 4வது பாட்டு யாராவது சத்தமா படிங்க. யார் படிக்க போற? யாராவது ஒருத்தர் சத்தமா யார் நல்லா படிப்பா? உதிரும் மயிரிடு வெண்தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பலி உணலாகவும் இருதேரவும் அல்லால் முதிரும் சடை இளவெண்பறை முடிமேல் கொள்ள அடிமேல் அதிரும் கடல் அடிகட்டிடம் அண்ணாமலை. எப்படி படிக்கணும்? இதுதான் சந்தம். இந்த சந்தத்துல ஈஸியா படிச்சிடலாம். சரியா? இதுல கடைசி எப்படி முடிக்கிறாரு? பக்கத்துல இருக்கிற மலை யாராச்சும் அதுவேன்னு பாடுவாங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப திருக்கோவிலூர்ல இருந்து அண்ணாமலை நோக்கி வரும் பொழுது அடியார் பெருமக்கள்லாம் அந்த மலை வித்தியாசமா இருக்க சாமி, என்ன மலைன்னு கேட்டபோது அண்ணாமலை. பக்கத்தில் இருக்கிற மலையை அதுவேன்னு சொல்ல வழியே இல்லை. எனவே இது திருவண்ணாமலைன்னு போட்டிருந்தாலும் திருவண்ணாமலை பதிகம் தான். ஆனா திருவண்ணாமலையில் பாடியதல்ல, திருவண்ணாமலைக்கு வருகிற வழியில் பாடியது. எப்படி மங்கையர்க்கரசி வளவர் பொன்பாவை மதுரையில் பாடியதல்ல, மதுரைக்கு வருகிற வழியில் அந்த கோபுரத்தை பார்த்து பாடியது. அடியார் பெருமக்கள் கேட்கிறாங்க, அது என்ன சாமி கோபுரம் ஒன்று தெரியுது அப்படின்னு. புரியுதா? அப்ப அந்த பாட்டை அவர் பாடி கேட்கிறார். அது மாதிரி இதுல நிறைய இடத்துல சொல்றாரு. 7வது பாட்டுல சொல்றாரு பாருங்க, அரியாடிய கண்ணாளுடும் அண்ணாமலை அதுவே. அடுத்த பாட்டு, அலறு பட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே. 3 இடத்தில் அவர் அதுவே என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். பக்கத்தில் இருந்த திருவண்ணாமலை அதுவே என்று சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. எனவே அண்ணாமலைக்கு வருகிற வழி நான் சொல்றது எந்த புத்தகத்திலையும் எந்த உரைநூலையும் இல்லாத விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே திருவண்ணாமலையில் பாடப்பட்டதுதான் 100% எழுதியிருக்கிறாங்க. அதுல இல்லாத ஒரு விஷயம் அண்ணாமலைக்கு வருகிற வழியில் பாடு. சரி, ஞானசம்பந்தர் அண்ணாமலையை மலை வளம் வந்து பாடிய பதிகம் இப்ப நம்ம நடத்த போற பாட்டு. அது ஏன் நின்று பாடாம நடந்துகிட்டே பாடினாருங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் இதை சொல்லலாம். இது சுத்தி வந்து பாடிய பதிகம். ஏன்னா அதுல உள்ள இயற்கை வர்ணனை கற்பனையாக கூட இருக்கலாம். ஆனா இதுல உள்ள இயற்கை வர்ணனை அவர் பார்த்து பாடினார். அண்ணாமலையில என்னென்னத்தை பார்த்தாரோ அது எல்லாத்தையும் அப்படியே பதிவு செய்வார். புரியுதா? அதே மாதிரி ஞானசம்பந்தர் பெருமான் இரவு நேரத்தில் அண்ணாமலையை மலை வளம் வந்தார் அப்படிங்கிற செய்தி. பிறை நிலா இருக்கும் பொழுதுதான் வந்தார், முழு நிலா இருக்கும் போது வரவில்லை அப்படிங்கிற செய்தி. இதெல்லாம் இதுல வருது. நமக்கு இதான் பிரமாணம். 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நீங்க இன்னும் பௌர்ணமியில கிரிவலம் வந்ததுக்கான பிரமாணங்கள் எங்கேயுமே காட்ட முடியாது. 7ஆம் நூற்றாண்டுல முதல்ல நம்ம ஞானசம்பந்த சுவாமி பதிவு செஞ்சிருக்கிறார்.
வளர்பிறையில் கிரிவலம் வந்த வரலாற்றை. இதை நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்கள் அண்ணாமலை கிரிவலம்னா பௌர்ணமி தான் போவீங்க. இருந்தாலும் சொல்லுவது என்னுடைய கடமை. எத்தனை முறை நம்ம சொன்னாலும் தீபாராதனை காட்டும் போது கண்ணை மூடாதீங்கன்னா அப்போ தான் கண்ணை மூடும். அது வரையும் கண்ணை திறந்து வச்சிருக்கோம். தீபாராதனை பண்ணும் பொழுது பெருமானை பார்க்கணும். அது அப்படியே ரிவர்ஸில் இறுக்கமாக மூடிடும். ஏன்னா நம்முடைய வினை சாமியை பார்க்க விடாது. அது வரையும் இருட்டாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது. விளக்கேற்றி வச்சுருப்பாங்க. எத்தனை கோவிலில் ஃபோக்கஸ் லைட் போட்டிருப்பாங்க. எல்லா கோயிலும் விளக்கு ஒளி தான். தீபாராதனை காட்டும் போது தான் பெருமானுடைய திருவடியும் திருமுடியும் நல்லா தெரியும். அப்போ கண்ணை இருக்க மூடுறன்னா நீ செஞ்சிருக்கிற வினை உன்னை பார்க்க விடலை. கோயிலுக்கு போய் இந்த மூடுவேன், கண்ணை மூடுற வரையும் கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடுற வரையும் இதெல்லாம் நமக்கு தவறாக சொல்லி கொடுத்தது. அந்த நேரத்தில் கண்ணை மூடி வேண்டினா உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. வேண்டதுக்கு எத்தனையோ நேரம் இருக்கு. தீபாராதனை காட்டும் போது வேண்டணும். அதுமாரி தண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ஊருக்கு அதை உலகத்துக்கு அதை பேச வேண்டியது. பால் அபிஷேகம் பண்ணும்போது சிவசிவா அப்படின்னு. இப்போ பால் பெருசு தண்ணி கேவலம்னு நீயே முடிவு பண்ணிட்டல. விலையை வச்சு முடிவு பண்ணிட்டல. விலையை வச்சுன்னு முடிவு பண்றோம். வேர்க்கல்ல கீழே வந்து எடுக்க மாட்டோம். பாதாம் பருப்பு கீழே வந்து எடுப்போம். ஊதிட்டு நைஸா சாப்பிடணும். உண்டா இல்லையா? உண்மையை சொல்லணும். ஒரு வேர்க்கல்ல சாப்பிடும்போது மண்ணில் விழுந்துருச்சு, விட்டுருவோம். பாதாம் பருப்பு விழுந்துருச்சு, அதற்கு இந்த பார்த்துட்டு டப்பக்கன் எடுத்து ஒரு ஊதி சாப்பிடுவோம். ஏன்? விலை தீர்மானிக்கிறது. ஆனால் பாதாம் பருப்போட வேர்க்கல்ல உடம்புக்கு நல்லது. ஆனால் ஒரு பொருளுடைய தரத்தை எது முடிவு பண்ணுது? விலை முடிவு பண்ணுது. சாமிக்கு கூட பாலாபிஷேகம் பண்ணும்போது தான் நம்ம பார்ப்போமே தவிர. அதனால தான் நாவுக்கரசர் சலம் பூவோடு தூபம் மறந்தறியன் தண்ணி அபிஷேகத்தை பண்ணார். முதல் திருப்பதிகத்தில் தண்ணியை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது கூட உன்னுடைய மனம் சுவாமி மேல இருக்கணுமே தவிர பாலுக்கு மட்டும் உன்னுடைய மனசு வந்துட்டு மற்றதெல்லாம் வேற விஷயத்துல போகக்கூடாதுன்னு தான் சலம் பூவோடு தூபம் மறந்தறியன்னு தண்ணியை சொன்னார் சுவாமி. ஏன் பால் தூபமோடு தீபம் மறந்தறியன்னு சொல்லலாம் இல்ல? பால் தான் உயர்ந்ததுன்னு நினைச்சாருன்னா தண்ணி எல்லாராலையும் அபிஷேகம் பண்ண முடியும், பால் முடிஞ்சவங்களால தான் பண்ண முடியும். அதனால தான் அப்பர் பெருமான் எல்லாராலும் முடிந்த ஒன்றை சொல்லுகிறார். பூக்கள்னு கூட சொல்லல, மாலைன்னு கூட சொல்லல. மாலையாச்சும் பெரிய விஷயம், பூக்கள் கூட சொல்லல. பண்மையில சலம் பூவுடுன்னு இருப்பாரு. ஒரே பூ சிங்குலர்ல சொல்ற. அது ப்ளூரல்ல கூட சொல்லல பாருங்க. பூக்கள்னு சொல்லலாம்ல, பூக்கள்னு சொல்லல. ஒரு பூ, ஒரு டம்ளர் தண்ணி கிடைச்சா கூட சலம் பூவோடு தூபம் மறந்தறியே. ஏன் தீபம்னா என்ன வேணும்னு வழிக்கு விடுவோம் 10 பேரு. அகல் விளக்கு வேணும்னு அவர் ரெண்டுத்தையும் ஒரே இதாக சொல்லிட்டார். தூபம் ஏற்றும் போது தீபம், அணைச்சிட்டா தூபம். ஏற்றும் போது என்னது? தீபம். எதுவாக இருந்தாலும் சரி. அந்த காலத்தில் அகில் குச்சிகள், அகில மரத்துடைய குச்சிகள், குங்குலியம் இதெல்லாம் ஏற்றுவாங்க. இப்போதானே ஊதுபத்திலாம் வந்துருச்சு. அந்த காலத்தில் வந்து குங்குலியம், அகில் கட்டைகள் எல்லாம் சுவாமிக்கு அந்த தூப ஆராதனை, புகை, நறுமண புகை, சாம்பிராணி போடுறது, இதெல்லாம் ஏற்றும் போது தீபம். அணைச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து புகை வரும், தூபம். 2 in 1 அன்னைக்கு காலத்தில் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சு சலம் பூவோடு தீபம் மறந்தறியல, தூபம் மறந்தறிய. அதுக்கு முக்கியமாக அடுத்து சொன்னார், தமிழோடு இசை பாடல் மறந்தறிய. அடுத்து பாட்டை பாடிடு, வழிபாடே முடிஞ்சு போச்சுங்க. 4 விஷயத்துல வழிபாடு முடிச்சுட்டார். சலம் பூவோடு தூபம், 4வது என்னது? தமிழ் பாட்டு. வழிபாடு முடிஞ்சு போச்சு. நீ 16 வகையான சோடசோபச்சாரம்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களாம் பாடாப்படுத்தி சிவபூஜை பண்றியே, உனக்கு சொன்னது வீட்டில் இருக்கிறவங்களை கல்லோலப்படுத்தி அதை கொண்டா இதை கொண்டா. இவங்க இன்னொரு ஊருக்கு போனாங்கன்னா அந்த வீட்டுக்காரங்களும் சேர்ந்து படாத பாடுபடுவாங்க. காலகட்டத்தில் 4 மணிக்கு பூவை பிரித்து கொண்டு வரணும். எங்கே போய் நம்ம பூவை பிடிக்கிறது? பாலைவனத்தில் வந்து விட்டுருணும். என்ன பண்ணுறே பண்ணு. தார்பாளையம், சகாரா பாளையம், அந்த கூட தமிழில் பாட முடியும், நீ பூஜை பண்ண முடியாது. அதில் தான் தேவாரம் கற்றுக்கோங்கன்னு சொல்லுங்கள். ஃப்ளைட்டில் கூட நீங்கள் மனசார என்ன பண்ணிட்டு போகலாம், சாமியை மாட்டிட்டு போகலாம். அங்கே போய் ஃப்ளைட்டில் நீங்கள் நல்லா அந்த சாப்பிட்ற ட்ரேவை விரித்து வச்சு சிவபூஜை பண்ண முடியும். பக்கத்தில் இருக்கும் கடுப்பாடும். நீ பட்டு மணி அடிச்சு நீங்கள் மணி அடிச்சு ஆவாகன ஸ்தாபனை சன்னிதான சன்னிரோதனன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, பண்ண முடியுமா? பிள்ளைக்கு ஒரு குடும்ப குடும்பத்துலேயும் சிவலிங்கம் எங்கே போச்சுன்னு தெரியாது.
மணியை இன்னொரு கீழே போயிடும், அந்த பஞ்சபாத்திரம் அந்த பக்கம் போயிடும். ஆனால் பாட்டு உன்னுடன் இருக்கும். பாட்டு எங்க இருக்கும் அங்க சிவம் உன்னுடன் இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? சிவம் எங்க இருக்கும்? தமிழ் பாடுற இடத்துல. அவ்வளவுதான் நம்மளுடைய வழிபாடு. இதுதான் சொன்னார், பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார். அதை புகழ்ந்து பாடிக்கொண்டே யார் வருகிறார்கள்? வானோர்கள் வந்து வழிபடுகிறார்கள். எங்கே? அண்ணாமலை. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார், புகழ்வார் வானோர்கள். யார? 3 புறங்களையும் எரித்து சாம்பலாக்கிய பொழுது அந்த 3 அரக்கர்களை எரித்து சாம்பலாக்கலையா சுவாமி? அந்த 3 பேருக்கும் அருள் செய்தான்னு சொன்னார். மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தான். என்ன? 2 பேருக்கு தன்னுடைய வாசல்ல கேட் கீப்பர் வேலை கொடுத்தான், துவாரபாலகர் அப்படிங்கிற வேலையை கொடுத்தான். இன்னொருத்தன் கொஞ்சம் மியூசிக் தெரிஞ்சவன். அவனுக்கு என்ன பண்ணாரு? நான் டான்ஸ் ஆடும்போது நீ முரசு வாசி அப்படின்னு கொட்டு மத்தளம் வாசிக்கக்கூடிய பணியை கொடுத்தார். அவனுக்கு அந்த வேலை தெரியக்கூடாது. அதனால இதை வந்து திருப்புங்கூர் தேவாரத்துல நம்பியாரூர் சொல்றாரு. இந்த மூவருக்கும் அருள் செய்தார்னு இவர் சொன்னதுக்கு விளக்கம் எங்க இருக்கு? நம்பியாரூர் தேவாரத்துல இருக்கு. அடுத்த பாட்டு திருவண்ணாமலையை பற்றி சொல்றாரு பாருங்க. நல்லா திடீர்னு மழை வரும் திருவண்ணாமலை, திடீர்னு வெயில் காயும், திடீர்னு அப்படியே மேகம் மலையே கவுத்து மூடிடும். அது மாதிரி சொல்றாரு, தூமா மழை நின்று அதிர வெறுவி. மழை நின்று இடி இடிக்குது. இதை பார்த்து வெறுவினா பயந்து அங்க இருக்கக்கூடிய நிறைய கூட்டம், பசு கூட்டங்கள் வந்து என்ன பண்ணும்? எரும மாடு அப்படியே நிற்கும், மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும். ஆனா பசு கூட்டங்களுக்கு அப்படின்னு மேல நீங்க ஒரு விரலை வச்சீங்கன்னா கூட உடம்பு அதுக்கு சிலுக்கும். அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விலங்கு எது? பசு. அந்த கூட்டங்கள் எல்லாம் மழைக்கு பயந்து அண்ணாமலையாருடைய அந்த மலைச்சாரலில் வந்து ஒதுங்குகிற அற்புதமான மலை அண்ணாமலை. அப்ப இதை பார்த்து தானே சொல்லியிருப்பார் முதல் பாட்டு. புரியுதா? இப்ப மழை தூரல் போட்ட உடனே பசு கூட்டங்கள்லாம் தர ஓடி போய் மலைக்கு கீழே போய் என்ன பண்ணிச்சான்? தஞ்சம் அடைஞ்சுக்கிட்ட அற்புதமான அண்ணாமலை. ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அடுத்த பாட்டு, மஞ்சை பொழுந்த மதியம் சூடும். சிவபெருமான் என்ன பண்றாரு? அருமையா அந்த பொழுந்த என்றால் வளைந்த மதியை சூடி இருக்கின்றான். மஞ்சை என்றால் மேகத்தை போன்ற வெண்மையான. மஞ்சை என்றால் வந்து மேகம். மஞ்சுன்னு பேர் வைப்பாங்க, நமக்கு என்னன்னே தெரியாது. மஞ்சுன்னா மேகம்னு இருக்கும். தெரியாதுல்ல மஞ்சுன்னா என்னன்னு? பேர் தெரியும். ஆனால் மஞ்சு என்றால் மேகம் என்று பொருள். இப்ப பாருங்க, மஞ்சை பொழுந்த மதியம் சூடும் வானோர் பெருமானார். அவர் எப்படிப்பட்டவர்? நஞ்சை கண்டத்து அடக்கும், அதுவும் நன்மை பொருள். இந்த உலகத்துல யாருக்கு தீங்கு ஏற்படக்கூடாது என்று விஷத்தை அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய கண்டத்தில் அடக்கினான். வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார். வெஞ்சொல் பேசும்னா அவங்களுக்கு இதா பேச தெரியாது. எப்படி சொல்றது? நம்மள மாதிரி ஒரு கிளாசிக்கல் தமிழ் பேச தெரியாது. அவங்க வந்து காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள், மலைவாழ் மக்கள். அவர்கள் எளிய மனிதர்கள். அவங்க பேசுற அந்த நாட்டுப்புற பேச்சு இருக்குல்ல, அது எப்படி இருக்கு? ரொம்ப கரடு முரடா இருக்கும். வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார். இதனம் அது ஏறி. இதனம் என்றால் அந்த காலத்துல வந்து ஒரு பரண் மாதிரி கட்டி அது மேல இருந்து இந்த கிளியெல்லாம் வெட்டி விடுவாங்க. அவங்க திணையெல்லாம் வள்ளி பார்த்த வேலை அதுதானே. முருகப்பெருமானுடைய வள்ளியம்மை பார்த்த வேலை என்னது? திணைப்புணம் காவல் தான். பகல்ல பெண்களும் இரவில் ஆண்களும் அந்த பகல் மேல உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? பகல்ல கிளி காக்காலாம் கொத்த வரும், அதை விரட்டுவாங்க. ஒரு துணியில கல்லை வச்சு பந்து மாதிரி செஞ்சு அதை நீளமா ஒரு இதுல கட்டி இப்படி ஒரு சுத்துனாங்கன்னா அப்படி சத்தம் போட்டு அது ஒரு ரவுண்டு போயிட்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் பறந்துடும். இந்த மாதிரி அப்பப்ப அதை என்ன பண்ணுவாங்க? விரட்டுவார்கள். இரவு நேரத்தில் காட்டு பன்றிகள்லாம் வரும், காட்டு விலங்குகள் வரும். அதை பெண்கள் வந்து எதிர்கொள்ள முடியாது. அதனால அதை இரவு நேர காவல் யார் இருப்பா? ஆண்கள் இருப்பாங்க. இதெல்லாம் சொல்றாரு பாருங்க ஞானசம்பந்த பெருமான். வெஞ்சொல் பேசும் வேடர் மடவார் இதனம் அது ஏறி. இதனம்னா என்னது? பரண். அஞ்சொற் கிளிகள் ஆயோ என்னும் அண்ணாமலையார். கிளிகளை விரட்டுகின்ற, அதெல்லாம் பயந்து ஐயோ கி கத்தின்னு ஓடுதான். அப்படிப்பட்ட அண்ணாமலையார். அடுத்தது பெருமான் எப்படி இருக்கிறான்? ஞான திரள். திரள்னா கூட்டம்னு அர்த்தம். திரள்னா என்னது? கூட்டம். செறிவுன்னு அர்த்தம். பெருமான் ஞானத்தினுடைய திருவுருவாக இருக்கிறான். அவன் நம்முடைய ஊனம் என்றால் குறைகளை நீக்கக்கூடியவன். ஊனத்திரளை நீக்கும்
அதுவும் உண்மை பொருள் போலும். அவன் என்ன பண்ண, அடியார்கள் மேல் இருக்கக்கூடிய வினையெல்லாம் நீக்கி நம்மை காக்கின்றான். ஏனைத்திரளோடு இனமான் கரடி. ஏனத்திரள், ஏனம்னா பன்றின்னு இருக்கும். ஏனம்னா காட்டு பன்றி. அதோட பன்றிகள் எல்லாம் இறங்கி வருகின்ற அண்ணாமலை. இழிதல் என்றால் இறங்குதல்னு பேர். ஒருத்தன் இழிவானவன் ஏன் சொல்றோம், அவன் பண்பாடு கலாச்சாரத்திலேருந்து என்ன பண்ணிட்டான், இறங்கிட்டான்னு அர்த்தம். அதனால அவன் என்னன்னு சொல்றான், மனுஷ தன்மையிலேருந்து இறங்கினவனை இழிந்தவன் சொல்றான். இழிதல் என்ற சொல்லுக்கு இறங்குதல். இப்ப பாருங்க, பாட்டு புரியும். ஏனத்திரளோடு இனமான் கரடி இழியும் இரவின்கள். பன்றி கூட்டமா வரும், கரடி தனியா வரும். அதனால ஏனத்திரள்னு சொன்ன, பன்றி கூட்டம், கரடின்னு தனியா சொல்ற. கரடி கூட்டம் கூட்டமா போய் மேயாது. யானை, பசு, பன்றி இதெல்லாம் தான் கூட்டம் கூட்டமாக போகக்கூடியது. ஆனை திரள் அணையும் சாரல் நடந்தது. யானை கூட்டம் வருது, அண்ணாமலையாரே. ஆனை திரள் அணையும் சாரல் அண்ணாமலையாரே. இப்பெல்லாம் ஏன் சார் யானை கரடிலாம் காணும்னா, நம்ம போனதுனால அவங்கெல்லாம் போயிடுச்சு. புரியுதா? நமக்கு பயந்து, அதுக்கு பயந்து இவங்கெல்லாம் இருந்த காலத்தில் அதுங்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம அதுங்களை பயமுறுத்திட்டோம், அதனால அதுங்கெல்லாம் போயிடுச்சு. சரி, அங்கேயே பிரியாணி கடையெல்லாம் போட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும்? பிரியாணி கடையிலேருந்து என்னென்ன கடைகள் இருக்கக்கூடாதோ அது எல்லாம் கிரிவல பாதையில் இருக்கின்றன. அப்போ அதுங்கெல்லாம் சரி, சாமியை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு கூட்டிட்டு போயிடுச்சு. சாமியை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அது கூட்டிகிட்டு போயிடுச்சு. இடைத்த இடையாள், மெல்லிய இடையுடைய அம்பாள், உமையாள் பங்கர் உண்ணாமலை அம்மனை ஒரு பாகமாக உடைய இமையோர் பெருமானார் தழைத்த சடையார். தழைத்தன நல்ல நீண்ட சடை, தளதளன்னு இருக்கிற சடை. விடையொன்று ஏறி ரிஷப வாகனத்தில் ஏறி தரியார் புறமேந்தார். தன்னை மதிக்காத முப்புறங்களை அவர் எரித்தார். பிழைத்த பிடியை காணாது முடி பெருங்கை மதவேடு. அது வரையும் வந்துட்டு இருந்தது. திடீர்னு தன்னுடைய பெண் யானையை காணுமா. பிடினா பெண் யானை. அது என்ன பண்ணுது, தான் பொண்டாட்டியே கூப்பிடுது. பெருங்கை மத வேழம் அழைத்து தெரிந்து அங்கு உறங்கும் சாரல் அண்ணாமலையார். அப்படி கூப்பிட்ட உடனே நான் இங்கேதான் இருக்கேன்னா அங்கேயே அது பதில் கத்துது. போய் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு சேர்ந்து தன்னுடைய குட்டிகளோடு உறங்க போயிடுச்சு. எவ்வளோ அழகாக காட்சிப்படுத்திட்டே வர்றாரு பாருங்க. ஒரு யானை கத்தி இருக்கு, அது மனைவியை நினைச்சுதான் கத்துதுன்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு பாருங்க. பிழைத்த பிடினா காணா போனது, பிழைத்தான காணா போனது. பிழைத்த பிடியை காணாது ஓடி பெருங்கை மதவேழம் அழைத்து தெரிந்து அங்கு உறங்கும் சாரல் அண்ணாமலையாரே. அடுத்து சொன்னார், உருவில் திகழும் உமையாள் பங்கர். அவர் சும்மா நான் உனக்கு 50% கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லலையா, உருவத்தில் காமிச்சார். அங்க மட்டும்தான் அண்ணாமலையார் பார்க்கலாம். நீங்க அண்ணாமலையார் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் மேல தீபத்தை ஏற்றுவார்கள். அங்க பாத்தீங்கன்னா உருவம், அருவம், அருவுருவம் மூணுமே நீங்க திருவண்ணாமலையில பார்க்கலாம். அருவுருவ திருமேனி உள்ள இருக்கிற அண்ணாமலையார் லிங்கம், உருவ திருமேனி என்னது வெளியில வந்துட்டு போற அர்த்தநாரீஸ்வரர். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜோதியாக ஒன்றா தெரியும். அது உருவமும் கிடையாது, அருவமும் கிடையாது, அருவுருவமும் கிடையாது. ஜோதியாக அண்ணாமலையார் தீபம். இதுதான் தத்துவம். அண்ணாமலையார் வெளியில வந்துட்டு உள்ள போன உடனே மேல தீபம் ஏற்றுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், பெருமான் இரண்டாக இருந்து ஒன்றாக வந்து ஜோதியாக மாறுகிறான். உண்ணாமலை அம்மன் அண்ணாமலையாராக ரெண்டா இருந்தவன் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணாமலையார் உண்ணாமலை ரெண்டா இருந்து ஒன்றாகி அர்த்தநாரீஸ்வரர் வெளியில வந்தான். ரெண்டும் ஒன்றான உடனே ஜோதியாகி உருவத்தை விட்டு ஜோதியாக ரெண்டும் மேலே நிமிர்ந்தது. இதுதான் தத்துவம். இதுதான் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீபத்தன்று நடக்கும். சரி, செருவில் ஒரு கால் வளைய ஊன்றி செந்தி எழுவித்தார். சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய அந்த போர்ல வில்லை ஊன்றி தீயையே அப்பாக விட்டு அந்த முப்புறத்தை எடுத்த செய்தி இங்கே சொல்றார். அதே மாதிரி பருவில் குறவர் குணத்திற்கு வித்த பருமா மணி முத்தம். அருமையா அந்த திணையை குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மழை பெஞ்சு அதையெல்லாம் குவிஞ்சு வச்சிருந்த அந்த திணையெல்லாம் கரைஞ்சி என்ன பண்ணுது, அருவியில திணையா கொட்டுது. அருவித்திரளோடு இழியும் சாரல் அண்ணாமலையார். திணைனா அது ஒரு சிறுதானியம், அது ஒரு மில்லட், சிறுதானியம். கேழ்வரகுன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி திணை, கம்பு, கேழ்வரகு, சாமை அப்படின்லாம் சொல்றதெல்லாம் மலையில கிடைக்கக்கூடிய. இப்போ கேழ்வரகு நமக்கு இங்கேயே கிடைக்கும், திணையெல்லாம் மலையில தான் கிடைக்கும். சரியா, திணைங்கிறது ஒரு மில்லட். சரி, எனைத்தோர் ஒழி முக்கியமான பாட்டுங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. இதில் தான் சொல்றார், நினைச்சா போதும் முக்தி கொடுப்பாருன்னு சொல்றாரு. அது இந்த பாட்டு தான்.
எனைத்தோர் ஊழி அடியார் எத்தனையோ என்னையும் சேர்த்து எத்தனையோ காலங்கள் அடியார்கள் ஏற்றக்கூடிய இமையோர் பெருமானார் நினைத்து தொழுவார் பாவம் தீர்க்கும். எங்கிருந்து நினைச்சாலும் பாவத்தை தீர்க்கக்கூடிய நிமலன் இருக்கிற கோயில் எது? கனைத்த மேதி காணாது ஆயன் கை. ஒரு மாட்டை காணும், அவன் மேய்ச்சிட்டு வந்த மாட்டை எண்ணி பார்க்குறான், ஒரு மாட்டை காணும். உடனே அவன் கையில் குழல் வச்சு போதுனால அந்த மாடு வந்து சேர்ந்துருச்சு. ரெண்டு செய்தி. ஒன்று, யானையை காணாம யானையே தேடி கண்டுபிடிச்சது. ஏன்னா யானையை நீங்கள் மேய்க்க முடியாது, நான் வந்து யானை பண்ணை வச்சு மேய்ச்சிட்டு இருக்கேன். ஆனால் மாட்டு பண்ணை நீங்கள் அப்போ காண போச்சுன்னா நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. அதனால ஒரு மாடை காணுன்ட்டு அவன் என்ன பண்ணான், கைமேல் குழல் ஊத அனைத்தும் சென்று திரளும் சாரல் அண்ணாமலை. பொண்ணை எல்லாம் என்ன ஆயிடுச்சு, காண போன மாடெல்லாம் வந்து அந்த குழல் ஓசைக்கு கேட்டு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க. அடுத்தது வந்தித்து இருக்கும். வந்தித்தல்னா இறைவனை வணங்கி இருத்தல்னு பேர். வந்தனம், வந்தித்தல் என்றால் என்னது? வழிபாடு செய்தல், வணங்குதல்னு பொருள். வந்தனம்னு சொல்றோம் இல்லையா, அது. வந்தித்திருக்கும் அடியார்த்தங்கள் வறுமேல் வினையோடு பந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரம். பந்தித்தல்னா பிடிச்சுக்கிட்டு விடாம. இப்ப பந்தம்னு சொல்றோம்ல, அதெல்லாம் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க. பந்தம் என்றால் பிடித்திருப்பது அப்படின்னு. இப்ப பாணிக்கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, கேள்விப்படுறீங்களா? இது அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பாணிக்கரணம் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப சந்திர கிரகணம் விட்டுரும், சூரிய கிரகணம் விடும். விடாத ஒன்று பாணிக்கரணம், விடக்கூடாத ஒன்று பாணிக்கரணம். மற்ற கிரகணம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விட்டுரும். சந்திரனை விட்டுரும், சந்திர கிரகணம். சூரியனை விட்டுரும், சூரிய கிரகணம். ஆனால் பிடித்த கையை விடக்கூடாத ஒரு கிரகணம் எதுன்னா அதுக்கு பேர் என்னது? பாணி கிரகணம். அதை தண்ணீர் விட்டு செய்வதால் அதுக்கு பாணி கிரகணம். தண்ணீர் அதுக்கு விடவி என்ன பண்ணுவாங்க, நீர் வார்த்து கொடுத்தல் அப்படின்னு சொல்லி. நீங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தில் தன்னுடைய தங்கையை பாணி கிரகணம் செஞ்சு கொடுப்பார். அதுதான் பெரும்பாலான கல்யாண பத்திரிகையில ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு என்னென்னத்தையோ போட்டுட்டு இருக்கோம் கல்யாண பத்திரிகையில், புரியுதா? பெட்ஸ்ன்னு போறோம், புரிஞ்சு போச்சு இல்லை? வார்த்தையே நமக்கு நெகட்டிவா இல்லை. இவன் இவளை பெட்ஸ். கல்யாண பத்திரிகையில் பெட்ஸ் ரைட், எத்தனை நாள் தாங்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நீ தானே போட்டு பத்திரிகை அடிக்கிற பெட்ஸ், புரியுதா? நம்ம எப்படி பண்றோம் பாருங்க. நம்மளோட எல்லாமே பாசிட்டிவான அப்ரோச், மறந்துடக்கூடாது. நெகட்டிவான அப்ரோச் எதுவுமே இருக்காது. ஆனா இன்னைக்கு நாம பண்றது அத்தனையுமே நெகட்டிவா. கருப்பு பயன்படுத்த மாட்டோம், மற்ற நேரத்தில் பயன்படுத்துவோம், கல்யாணத்தில் பயன்படுத்த மாட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கருப்பு ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருக்கு கல்யாணத்தில். உண்மை, போட்டோ பிடிக்கிறவங்க கருப்பு ட்ரெஸ் போட்டு உள்ள அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துருக்கலாம் நிறைய பேர். நிறைய இன்னைக்கு அந்த கருப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணத்தில் இது பண்ணுறோம். அது மாதிரி கல்யாணத்தில் கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாதஸ்வர கச்சேரிலாம் வச்சாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். அந்த கெட்டி மேளம்னு சொல்றதுக்கு காரணமே உங்களுடைய கவனத்தை அந்த தாலி கட்டுற நேரத்தில் ஆசீர்வாதமா மாத்துறது. கண்டதை பேசிட்டு உட்காந்துருப்பான் கல்யாணத்தில் உட்காந்துக்கிட்டு. அந்த நேரத்தில் உங்க கவனத்தை திசை திருப்பி அவங்க மேல வாழ்த்துதலோடு நீங்க கொண்டு வந்தா கெட்டி மேளம்னு சொல்லி உங்களை திசை திருப்புறது. இன்னைக்கு அதெல்லாம் இன்னைக்கு கல்யாணத்தில் மாறிடுச்சு. கல்யாணம் என்பது போட்டோ ஷூட், காஸ்ட்லி போட்டோ ஷூட்டுக்கு பேர் கல்யாணம். அப்பனை நவர சொல்றான், அம்மாவை நிக்க நவருங்க முதல்ல அப்படிங்க. 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கான் பொண்ணுக்கு. அவனை என்ன சொல்றான், நவருங்க நவருங்க சார் நவருங்க. நேற்று ஒரு கல்யாணத்தில் போய் பார்த்தா ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்தான் பொண்ணோட அப்பா. யாரும் இருக்கக்கூடாது. தாலியை 2வது கட்ட சொல்றான், சரியா போட்டோ எடுக்கல, திருப்பி கட்டுற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்து. தாலி கட்டும் பொழுது கூட மணப்பெண்ணை பார்த்து கட்டாம கேமராவை பார்த்து கத்துக்கிட்டுமே எங்க உருப்பிட போறோம் நம்ம? எல்லாமே கேமரா போஸ். அதை ப்ரீ ஷூட்டுன்னு வேற. கல்யாணத்துக்கு முன்னாடியே அதாவது ஒரு 10 பேர் அடிச்சுட்டு தேவையில் ஒரு பிறந்து இப்போதாங்க கேமராமேனு, லைட் மேனு, உதவியாளர் எல்லாம் நினைச்சது தேனியில் ஒரு போகிறாங்க. இது ரெக்கார்ட் ஆகுது, பரவாயில்ல சொல்லணும், தெரியட்டும். ஃப்ளெக்ஸி பேனர் அடித்து ஒட்டிடுறான் எல்லா பக்கமும். ரோட்டை அடிச்சு ஃப்ளெக்ஸி பேனர், இவங்களை வெட்ஸ் பண்ணுறாங்க, இவங்களை வெட்ஸ் பண்ணுறாங்க. இல்லையா? இல்லை எவ்வளோ மோசமாக நம்முடைய பண்பாடு மாறிடுச்சு பாருங்க. திருமணம் என்பது சொந்த பந்தங்களோடு இருக்கக்கூடியது. வரவேற்புலேருந்து வாடகைக்கு ஆள் அமைச்சிடலாம்.
வரவேற்கிறது. ஏன்னா இங்கே பாட்டியிலிருந்து கொள்ளு பாட்டி வரையும் மேக்கப் இருக்கு. அப்புறம் யார் வரவேற்பு நினைக்கிறது? பொண்ணுக்கு மேக்கப் செலவு 25,000 ரூபா. ஆனால் அம்மாவுக்கு பாட்டிக்கு கொள்ளு பாட்டிக்கு செலவு 70,000 ரூபா. ஏன்னா குமரியா மாற்றி ஆகணும்ல, செலவு அதிகம். பட்டி டிங்கரிங்லாம் நிறைய செலவாகும். பொண்ணுக்கு பண்ணுறது 20,000 ரூபா தான் மேக்கப் செலவு. அந்த பாட்டியிலேருந்து இதுங்கலேருந்து எல்லாம் லிப்ஸ்டிக்கை போட்டுட்டு வந்து நிற்கிது. ஏதாவது ஒன்று வரவேற்பு நிற்கிற ஆள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சம்பளத்துக்கு ஆள் போட்டுருவாங்க. A to Z அப்படின்னு சொல்லிட்டா போதும். பொண்ணு மாப்பிள்ளை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு வந்தால் போதும். மற்ற எல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க. பரிமாற இடத்துல நம்ம ஆட்கள் இல்லை. எல்லாமே இன்னைக்கு வந்து சிஸ்டமேட்டிக்காக எத்தனை ஐட்டங்கள் பரிமாறுறாங்கன்னு முக்கியம் இல்லை, எத்தனை அன்பர்கள் உங்களுக்கு பரிமாறினாங்க, எத்தனை பேர் இதை சாப்பிட்றீங்களா அதை சாப்பிட்றீங்களா, நீங்கள் யாரு நான் யாருன்னு தெரிஞ்ச ஒரு அறிமுகம் அந்த சாப்பாட்டில் இன்னைக்கு இல்லையே. எல்லாம் மேடையில் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஒருத்தர் கூட இன்னைக்கு சாப்பாடு போகிற இடத்துல இல்லை. அத்தனை பேரும் மேடையில் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ வீடியோக்காக மட்டுமே நடத்தப்படுகின்றன கல்யாணங்கள். அந்த போட்டோக்காக மட்டும் அந்த ரிசப்ஷனுக்கு வாங்குற ட்ரெஸ் 60,000 ரூபாய் 70,000 ரூபாய். அந்த பொண்ணு போய் 1/2 மணி நேரம் கழிச்சு ட்ரெஸ் போயிட்டு இருக்கும் வீட்டையே கூட்டிட்டு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் அந்த பொண்ணு ஒரு 50-60 போட்டோ அதை வச்சு எடுப்பாங்க ரிசப்ஷனில். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கேயாவது அந்த போட்டோ ட்ரெஸ்ஸை போட முடியுமா? சொரிநாய் பூரா துரத்தும். அதை போட்டு அது ரோட்டில் நடந்துச்சுன்னா தெருவில் அத்தனை நாய்க்கும் சாதா நாய்க்கெல்லாம் வெறி பிடிச்சிடும், விட்டாம துரத்தும். எங்கேயாவது அந்த பொண்ணு போட்டிருக்கா சொல்லுங்க, அதுக்கு 70,000 ரூபாய் செலவு பண்றோம், 80,000 ரூபாய் செலவு பண்றோம். ஒரு 50 போட்டோ. நான் சொல்றது எல்லாம் நிதர்சனமான உண்மை, நடந்துட்டு இருக்கிற உண்மை. எப்படி நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியல. பந்தித்தல் சொல்லுவது, பந்தம் என்றால் பிடித்திருப்பது. அந்த காலத்தில் சொந்த பந்தங்களை நாம் பிடித்திருந்தோம். பந்தித்து நின்ற பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோயில் முந்தி எழுந்த முழவின் ஓசை முதுகல் வரைமே. அந்த மேலிருந்து அருவி கொட்டுறது கொட்டுறது ஒரு அழகான முரசு போல இருக்கான். முதுகல்னாரு. இது சாதாரண புது கல் இல்லை, முதுகல், பழமையான மலையினர். முதுகல் பழமையான கற்களால் வரைனா மலை என்று பொருள். முதுகல் வரைகள் மேல். இப்பதான் பார்க்கணும், ஞானசம்பந்த பெருமான் அந்த மலைக்கு மேல நிலாவை பார்த்திருந்தா நிறைமதின்னு சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொன்னாரு? அந்தி பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாறு. அவர் பௌர்ணமி கிரிவலம் போகல. இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்? ஞானசம்பந்தரை விடவா நம்ம பௌர்ணமி கிரிவலம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தெளிவா பதிவு செய்றாரு 7வது பாட்டுல. அந்தி பிறை வந்து அணையும் சார். அது பார்க்கும்போது எப்படி இருக்கான்? அண்ணாமலையார் முகத்துக்கு பக்கத்துல அந்த ஜடாமுடியில என்ன இருக்கிற மாதிரி இருக்கு, பிறை இருப்பது போல இருக்கின்றார். அப்ப இது பார்க்கறது தானே விசேஷம். முழு நிலவு பார்த்தா நமக்கு விசேஷமா தெரியாது. அந்தி பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே என்று பாடுகிறார். சரி, அடுத்து பாருங்க. மறந்தான் கருதி வலியை நினைந்து மாறா எடுத்தான் தோள். யாரு? ராவணன். அவன் என்ன பண்ணான்? சிவபெருமானுடைய வலிமையை மறந்து தன்னுடைய வலிமை பெரியது என்று அந்த மலை, கைலாய மலை எடுத்த பொழுது அவனை நசுக்கினார். அவன் தவறுக்கு மன்னிப்பு கேட்ட பொழுது அவனை என்ன பண்ணார்? காப்பாற்றி அவனுக்கு அருள் செய்தார், நிறைய அருள் செய்தார். திறந்தான் காட்டி அருளா என்று தேவர் அவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளை செய்தார். தேவர்களுக்கெல்லாம் இதுதான் அறம் என்று அறத்தை காட்டி அருள் செய்தவன் அண்ணாமலையார். அடுத்தது தேடி காணார் திருமால் பரமன். தேடி கண்டுபிடிக்க முடியாத பெருமான் யாரு? அண்ணாமலை பெருமான். தேடி காணார் திருமால் பிரமன் தேவர் பெருமானை மூடியோங்கி முதுவே உகுத்த முத்தம் பல கொண்டு கூடி குறவர் மடவார் குவித்து கொள்ள வம்மின். இந்த மூங்கில்ல ஒரு அரிசி சாப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல, இங்க இருக்கிறவங்க பல பேருக்கு அது தெரியாது. வயதானவர்கள் ஓரளவு பண்பாட்டு உணவு சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். மூங்கில் அரிசின்னு ஒரு அரிசி இருக்கு. அந்த மூங்கில் அரிசியும் மலையில தான் கிடைக்கும். அந்த மூங்கில் அரிசியை குவித்து வாங்க வரலையோன்னு ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க? கூவி கூவி விற்கிறாங்க. இன்னைக்கு ஸ்பீக்கர் தான் போகுது. அவங்க போன்ல செல்போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கு. இப்படி பார்த்துட்டு இருக்கு. யாரோ கத்துறாங்கன்னு பார்த்தா ஸ்பீக்கர் கத்திட்டு. அரைக்கீரை 10 ரூபா, முறைக்கீரை 10 ரூபா, அரைக்கீரை 10 ரூபா, அரைக்கீரை முறைக்கீரை. நீ ஏன் என்ன முறைக்கீரை அப்படிங்கிற? அரைக்கீரை முறைக்கீரை அப்படின்னு அது கத்திட்டு இருக்கு. இது உட்காந்து ரீல்ஸ் பார்த்துட்டு கீரை 10 ரூபா என்ன எடுத்துக்க, நடாட்டி போ, வேற யாரும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு வியாபாரம் செய்யறதுல கூட ஒரு எண்ணம் இல்லை, ஒரு பணிவே இல்லை தெரியுமா? கொஞ்சம் கூட பணிவு இல்லாமல் படிச்சு தெரியுமா? எங்க போய் சொல்றது? அது தனியாக கத்திட்டு இருக்கு பைத்தியம் மாதிரி. இவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அது ஆஃப் பண்ணாமல் கத்திக்கிட்டே இருக்கு. கீரையும் காணும், யாரையும் காணும்.
அது பாட்டு கத்திட்டு இருக்கு, ஆஃப் பண்ணாமல் விட்டுறாரு. என்ன விற்கிறோன்னு கூட தெரியல. முதல் நாள் முறைக்கீரை விற்றுருக்கான், அடுத்த நாள் வந்து வெங்காயம் விற்கிறான், அது முறைக்கீரை கத்திட்டு இருக்கு. அது கூட தெரியாமல் ரீல்ஸ் மூழ்கி கிடக்கும். என்ன பண்றது? அப்படி கூடிக்குறவர் குவித்து கொள்ள வம்மின்னா என்னது? வாங்குறதுக்கு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஆடிப்பாடி அளக்கும் சாரா. அவங்க அப்படி வாங்குறவங்களுக்கு மகிழ்ச்சியா என்ன பண்றாங்களா? ஆடிப்பாடி அளந்து கொடுக்குறாங்க. அளக்கும் சாரல் அண்ணாமலையார். அடுத்து தட்டை இடுக்கி தலையை பறித்து சமனே நின்று உண்ணும். சைவர்கள் எப்படியுமே நின்றுட்டு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒண்ணு. அவர்கள் என்ன பண்ணுவாங்களா? கையில் வாங்கி நின்று கொண்டே சாப்பிடுவாங்க. தங்களுடைய முடிகளை மழித்து கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு முடியா புடுங்கி தங்களுடைய விரதத்தை நிறைவேற்றக்கூடிய கொடூரமான விரதிகள் அவங்க. அவங்க சொல்ற அவர்கள் எல்லாம் யாரு? பிட்டர், கீழானவர்கள். ஏன்? எவன் ஒருத்தன் பிறரை வருத்தரானோ அவன் மனுஷன் இல்லை. எவன் ஒருத்தன் தன்னையே வருத்தரானோ அவன் மிருகம் கூட கிடையாது. அவனை எதில் வைக்கிறது நீங்களே முடிவு பண்ணி. ஒருத்தன் தான் சுகத்துக்காக பிறரை வருத்துவான், அவன் மனுஷன் கிடையாது. ஆனா தன்னையே ஒருத்தன் வருத்திக்கிறான்னா என்னன்றது? அவனை போய் என்னன்றது? எதிலுமே நம்ம சேர்க்க முடியாது. அதுதான் சொன்னார் பிட்டர், அவர்கள் இழிவானவர். சொல்லு கொள்ள வேண்டாம். அவங்க பேசுறத சொல்றத நீங்க கேட்காதீங்க. பேணி தொழுமின்கள், அன்போடு சிவபெருமானை தொழுமின்கள். வட்டமுலையாள் உமையாள் பங்கர், உண்ணாமுலை அம்மனுடைய பாகமாக உடைய பங்கர். மன்னி உரை கோவில், நிலையா இருக்கிற மலை அது. வட்டமாளி திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அங்க வந்து என்னது? ஆளி என்று சொல்லக்கூடிய அந்த காட்டு விலங்குகள். இந்த இடத்துல வந்து ஆளிங்கிறத சிங்கம், சிறுத்தை போன்ற மிருகங்கள் என்று எழுதுகிறார்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, இரவு நேரத்தில் அவர் மலைவளம் போனார்னு சொன்னாலே கிரிவலம், அதுக்கு இந்த பாட்டு தான். இப்போ சுவாமி போயிட்டு இருக்காரு, ஞானசம்பந்த பெருமான். ஒரு பாம்பு இந்த ரோட்ல அந்த ரோட்டுக்கு அப்படி கிராஸ் பண்ணி போகுது. நல்ல பாம்பு, இறை தேடுற நேரம் இரவு நேரம், அதை பதிவு பண்றார். அல்லுனா இரவு, ஆடு அரவம்னா ஆடுற அரவம் எது? மற்ற எந்த அரவமும் படம் எடுத்து ஆடாது. நல்ல பாம்பு. அல் ஆடு அரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரைன்னு பாடுறார். இதை கேள்விப்பட்டெல்லாம் பாடல, பார்த்துருக்கார். பாம்பு கிராஸ் பண்ணி போகுது. அல்லாடரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லாறு பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன். நல்லவர்கள் எல்லாம் வாழ்த்தக்கூடிய பேறு பெற்றவன் இந்த காழி ஞான சம்பந்தன். சொல்லால் மலிந்த பாடல் இது, நான் சொற்களால் பாடிய பாடல். வல்லாரெல்லாம் வானோர் வணங்க மன்னி வாழ்வார்கள், நிலையா வாழ்வார்கள், அடுத்தவர்கள் வாழ்த்துகின்ற மாதிரி வாழ்வார்கள் என்று சொல்லி இந்த பதிக பலனை சொல்கிறார். அருமையான பாட்டை கத்துக்கிட்டோமா? எப்படி இருந்துச்சு? அருமையான பாட்டு. இதை விடவா நம்ம அண்ணாமலையாரை நினைச்சிட போறோம்? வீட்டில் உட்காந்துருந்தா நேரம் என்ன பண்ணிட்டு இருப்போம்? அப்ப அண்ணாமலையாரை இந்த பொருளோடு நாம் நினைத்திருக்கிறோம். ரொம்ப பெருமை இல்லையா? சரி, நீங்க அடுத்தது சிதம்பரம்.